Hi viewers, welcome to iNovation. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ 3rd standard science term 3 unit 1 our environment ஓட second part தான் பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை இதுவரைக்கும் subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. கூடவே bell ஐகானையும் கிளிக் பண்ணீங்கன்னா எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட்டா கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போலாம். Previous partல biotic abiotic factors about environment எல்லாம் பார்த்தோம். Previous partோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதில் நீங்கள் பார்த்துட்டு அந்த பாட்டையும் பார்த்துக்கோங்க. ஸோ ரெண்டும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசன் ஃபுல்லாக உங்களுக்கு கவர் ஆயிரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த்து டாபிக் பேலன்ஸ்ட் எக்கோசிஸ்டம். ஸோ வாட் இஸ் எக்கோசிஸ்டம்? எக்கோசிஸ்டம்னா என்ன, அது பேலன்ஸ்ட் எக்கோசிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். See, imagine an environment where there are only plants, deer, and lions. So, here some questions அவங்க கேட்டிருக்காங்க. அதை நீங்க அப்படி நான் ரீட் பண்ணும்போது நீங்க திங்க் பண்ணி பாருங்க. Will it be survival? Okay. So, what will happen? So, வெறும் plants, deers, lion மட்டும்தான் இருக்கிற இந்த environmentல இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. So, only deer மட்டுமே இருந்ததுன்னா என்ன இருக்கும்? So, what will happen to deer if we remove all the lions? So, எல்லா லயனும் எடுத்துட்டு வெறும் deer மட்டும் இருக்குன்னு இருந்தா என்ன இருக்கும்? ஸோ லயனே இல்லை, வெறும் டியர் மட்டும் இருக்குன்னா அப்போ டியரோட பாப்புலேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும் இல்லையா? What will happen to the plants if there are no lions to eat the deer? If there is no lion, so lion இல்லாம இருக்கும்போது so deer என்ன பண்ணும்? It will happen. What will happen to the plants? The plants will be eaten by the deer, isn't it? So if all the plants are eaten, what will happen to the deer? So இந்த இடத்துல நீங்க பிளான்ட், டியர், லயன் ஸோ மூணுமே இருந்தாதான் என்விரான்மெண்ட் வந்து ஈவனா எக்கோசிஸ்டமா இருக்கும். டியர் வந்து லயன் வந்து டியரை சாப்பிடும், டியர் வந்து பிளான்ட்டை சாப்பிடும். ஓகே, ஸோ இதுல ஒன்று இல்லாம இருந்தா கூட சர்வைவல் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஓகே, it is important for the food chain to exist in any ecosystem to make sure that the energy flows between the biotic and abiotic factors. A balanced ecosystem supports animal, plants and microorganisms to grow in their environment. So ecosystemங்கிறது அந்த food chain தான். ஓகே, ஸோ ஒன்று இருந்தாதான் ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ ஈவனாக எல்லாத்துக்குமே ஒன்ஸ் இப்போ நம்ம பிளான்ட்ஸ் டியரே ஃபுல்லாக இருந்ததுன்னா எல்லா பிளான்ட்ஸையும் டியர் சாப்பிட்டுருச்சுன்னா ஸோ what happened? The plant will not exist, isn't it? அப்புறம் கொஞ்ச நாள் டியர் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும், isn't it? ஸோ லயன் இருந்தாதான் லயன் டியரை சாப்பிட்டாதான் டியரோட பாப்புலேஷனும் கரெக்டாக இருக்கும். ஸோ டியர் will eat the plants. So the food chain is very important for the ecosystem. ஸோ ஒரு எக்கோசிஸ்டம் இருக்கணும் அப்படின்னா பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் வந்து கரெக்டாக அந்த ஃபுட் செயின் வந்து கரெக்டாக அது ஃபாலோ பண்ணணும். ஓகே, எ பேலன்ஸ்ட் எக்கோசிஸ்டம் சப்போர்ட்ஸ் அனிமல்ஸ், பிளான்ட்ஸ் அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ அனிமல்ஸும் இருக்கணும், பிளான்ட்ஸும் இருக்கணும், மைக்ரோ ஆர்கானிசமும் இருக்கணும். மூணுமே இருந்தால் தான் எவ்ரி திங் திஸ் வில் அலோவ் த environment to grow in their environment. Okay. What is ecosystem? See children, ecosystem is a balanced when the biotic and abiotic factors are able to cycle the energy and food as per their need. So bioticum abiotic factors ரெண்டும் சேர்ந்து ஒரு ஃபுட் செயின் வந்து ப்ராப்பராக அதோட ஃபுட் ஒவ்வொரு நீடுக்கும் ஓகே ஒவ்வொரு லிவிங் திங்ஸுக்கும் ஈவனாக ஃபுட் போய் சேரணும்னா அந்த எக்கோசிஸ்டம் வந்து ரெண்டுமே சேர்ந்துருக்கணும், பயோட்டிக்கும் சேர்ந்துருக்கணும், ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸும் சேர்ந்துருக்கணும். ஸோ பயோட்டிக் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் நம்ம ப்ரீவியஸாக வீடியோவில் பார்த்தோம், அது பார்த்துக்கோங்க. The biotic factors in an ecosystem includes, so biotic factorsல என்னென்ன இருக்கு பார்த்தீங்கன்னா producers, consumers and decomposers. Producers, the living thing that can prepare their own food are called producers. Green plants are the producers. They make their own food by the process of photosynthesis. Hence, they are called primary producers. Humans and animals depend on plants for their food. So, producers என்ன தன்னைத்தானே producers mean they are producing something. So, அவங்களோட own food வந்து produce பண்றனால green plants தான் நம்ம என்னன்னு சொல்றோம், producersனு சொல்றோம். ஸோ பிளான்ட்ஸுக்கு எங்க இருந்தும் ஃபுட்டு தேவையில்லை. ஸோ அவங்களுக்கு ஏர், சன்லைட், சாயில் இருந்தா போதும், வாட்டர் இது இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அதோட ஃபுட்டு அதே ப்ரிப்பேர் பண்ணிக்கும். பட் this by the help of what? The process of photosynthesis மூலியமா it will produce its own food.
அதனால it is called it as primary producers. ஆனா human and animals பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேண்டிய ஃபுட்டு நம்ம பிளான்ஸ் கிட்ட இருந்து தான் எடுக்கிறோம் or from animals. அப்போ நம்ம we are depend on some others. Okay, so humans and animals depend on plants for their food. So primary producerங்கிறது plants தான், green plants தான் primary producerன்னு சொல்றோம், and it will produce its food by the photosynthesis. A few plants do not produce their food and they depend on other plants. They are called as parasitic plants. So plantsலே சில plants வந்து அதோட food prepare பண்ணாத அந்த மாதிரி இருக்கிறது cactus. Okay, அவங்க வந்து it will depend on other plants only. Now see here, consumers. The living things that eat the food prepared by the producers are called consumers. So consumers na ப்ரொடியூசருங்கிறது நம்ம பிளான்ஸ் தான் ப்ரொடியூசர்னு பார்த்தோம். ஸோ பிளான்ஸ் கிட்ட இருந்து அவங்களுக்கான ஃபுட்டை வந்து எடுத்துக்கிறது தான் கன்சியூமர்ஸ். ஸோ த லிவிங் திங்ஸ் தட் ஈட் த ஃபுட் ப்ரிப்பேர்ட் பை த ப்ரொடியூசர். ஸோ ப்ரொடியூசர்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டை கன்சியூம் பண்ணுறவங்க தான் கன்சியூமர்ஸ். Most of the living things depend directly or indirectly on producers for their food. Consumers can be divided into 3 types. So consumers எப்படி divide பண்றாங்க? 3 types divide பண்றாங்க. One is based on their food as herbivorous, that is plant eating animal, carnivorous, flesh eating animals, omnivorous, both plant and flesh eating animals. So consumers வந்து நம்ம 3 divide பண்றோம். Herbivorous, carnivorous and omnivorous. Okay, plant eating animal, flesh eating animal, both plant and flesh eating animal. See, it is given here the picture. So we are, that is even human, we are also consumer. We are depend on the producers only. Okay. The next topic is decomposers. Organisms that feed on the waste and dead plants and animals are called decomposers. So decomposers, they return the nutrients to the soil. Decomposers na feed on the waste. So waste material, waste things layum, dead plants and animals மேலையும் படுறதுதான், that is called, they are called decomposers. அதாவது அழுகி போன மக்கி போன நிலைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது எப்படி மக்கி போகுது? by these facts only. See, like bacteria and fungi, they are the decomposers. So the decomposers, they will give the nutrients to the soil. So soilக்கு வந்து decomposers வந்து nutrients தரும். Okay, so what are they? So feed on waste, dead plants and animals. They are called as decomposers. So examples are bacteria and fungi. Now see here, classify the following biotic factors. Now here producers, who are the producers you want to write? Consumers, decomposers, it is given here. So நீங்க split பண்ணி எழுதணும். Producers, what are the producers children? See, they had given here mango tree. You have to write here mango tree is a producer. Then cucumber plant is a producer. Grass is a producer, isn't it? Then tulsi is the producer. Then consumers are rabbit, eagle, cat, dog, okay, crocodile, crow are consumers, isn't it? So decomposers, we can take crow also. So crow எப்பவுமே waste dead animals மேலெல்லாம் உட்காந்து சாப்பிடும் இல்லையா. So crow is a decomposer. So bacteria, fungi, these are the decomposers. These all the activities you can do by yourself, children. Let us connect, do this by yourself. Next heading is plant sapling. A young plant with a thin stem known as sapling. Survival of living thing is impossible without plants. Planting and taking care of plants lead to good environment. So now producers, the main part, who plays an important role? Plant, isn't it? So plant is the producer. So plant is giving food for all other living beings. Is it? So plant sapling. What is plant sapling means? Sapling means a small plant, a young plant. Okay, ஒரு சின்ன செடி இருக்கு இல்லையா. ஸோ முளைச்சு வரும் இல்லையா யங் பிளான்ட், அதை தான் வந்து சாப்லிங் சொல்லுவாங்க. ஸோ நம்மளால லிவிங் திங்ஸ் கண்டிப்பாக பிளான்ட் இல்லாமல் நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஸோ ஃபார் ஆல் லிவிங் திங்ஸ், எல்லா லிவிங் திங்ஸும் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பிளான்ட் இஸ் நெசசரி. ஸோ பிளான்டிங் அண்ட் டேக்கிங் கேர் ஆஃப் பிளான்ட்ஸ் லீட் டு அ குட் என்விரான்மெண்ட். ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணணும்? பிளான்ட்டுக்கு அவ்வளோ கேர் எடுத்து பார்க்கணும் இல்லையா. ஸோ வி ஹாவ் டு பிளான் மோர்
plants and trees. Okay, நிறைய plants வந்து நம்ம என்ன பண்ணணும், grow பண்ண வைக்கணும். Okay, so what are the benefits of plants? Plants எல்லாம் என்னென்ன benefits பார்த்தீங்கன்னா, see, it will provide oxygen for breathing. So நம்மளுக்கு oxygen, நம்மளுக்கு தேவையான oxygen எங்கிருந்து கிடைக்குது? From the plants. It provide food and shelter to the living things. Then absorbs harmful gases and smoke from the surroundings. So நம்மள சுத்தி இருக்கிற அந்த pollution, carbon dioxide எல்லாம் absorb பண்றது எது? Plants தான். Okay, so it is very necessary, no? Giving food, it will give wood for making furnitures, then offer a good environment to live, help in bringing rainfall. So இவ்ளோ யூசஸ் இருக்கு இல்லையா? அப்போ கண்டிப்பா நம்ம பிளான்ஸை வந்து நிறைய பிளான்ஸை வந்து grow பண்ண வைக்கணும், isn't it? Van Mahotsava, see here, Van Mahotsava means festival of forest. So meaning of Van Mahotsava na festival of forest, forest oda festival. It is an annual tree planting movement. So planting movement, trees வந்து plant பண்ற movement தான் இந்த Van Mahotsava. This movement began in India July 1950 and this festival is organized during the first week of July every year. So first week of July தான் நம்ம இந்த festival of forest வந்து celebrate பண்றோம். Okay, to create awareness among the people, we can give sapling during celebration, family functions and national festivals. We can also plant sapling on our birthday. So நம்ம plant saplingங்கிறது நம்ம லைஃப்ல டே டு டே லைஃப்ல ரெகுலரா நம்ம வச்சுக்கணும். ஸோ நம்ம எந்த ஒரு ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் செலிப்ரேஷனுக்கு போகும்போது பே பண்ணி நம்ம கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு அந்த இடத்துல நம்ம சாப்லிங் கொடுத்தோம். A small sapling will become into a big plant, isn't it? So அந்த பிளான்ட்டோட நம்ம நிறைய பிளான்ட்ஸ் வந்து க்ரோ பண்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம எப்பவுமே எங்க போனாலும் சாப்லிங்கை வந்து ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம கிஃப்டா பண்ணோம்னா இட் இஸ் சோ குட். ஓகே, நம்மள ஈவன் அட் த டைம் ஆஃப் ஆர் பர்த்டே, ஸோ உங்க பர்த்டே அன்னைக்கு கூட ஒரு பிளான்ட்டை வந்து நீங்க எங்கேயாவது நீங்க நட்டு வச்சீங்கன்னா ஸோ இட் வில் க்ரோ. ஸோ நீங்க க்ரோ ஆக இந்த பிளான்ட் நான் வந்து ஐ ஹேட் சாப்பிள்ட் அப்படின்ட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அண்ட் த பிளான்ட் கிவ்ஸ் மோர் யூசஸ், isn't it? So it is very important to plant the trees. கண்டிப்பா நீங்க வந்து சாப்லிங், சின்ன யங் சாப்லிங் எங்க பாத்தீங்கன்னாலும் எங்க இடம் இருந்தாலும் சின்ன சின்ன செடியை வந்து நட்டு வைக்கணும் கண்டிப்பா. Okay children, now see here some important initiative to protect our environment. See here the Chipko movement. நம்ம environment protect பண்றதுக்கு இதெல்லாமே they had taken some steps. Okay, first one is Chipko movement in 1970, the Environment Protection Act 1986, National Green Tribunal 2010, Apico movement 1983. Now see here, these are some of the activities given. You have to write the uses of trees and an awareness about save our environment. Okay, read this and you can follow this. Okay children, now see here the book evaluation will be given now. Dear children, now let us see the book evaluation. See, Roman letter 1 is choose the correct answer. I had marked the answers for you. You can copy these answers. Now, sixth one, see here. Which of these living things would die if there were no green plants on the earth? So, what are they? So all the three, A, B, C, D, all the living beings will die without the plants. Roman letter 2 is fill in the blanks. Roman letter 5 is answer the following. See here, Vijay placed two things P and R, one living and one non-living, in a separate cage with food and water. Now see here children, they had given one, you had to answer to me. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்க அதுக்கான ஆன்சர் எனக்கு சொல்லுங்க. சி, P and R, விஜய் என்ன பண்ணிருக்கான், P and Rன்னு ரெண்டு. ஓகே, P is a thing and R is a thing. ரெண்டு திங்க வந்து ரெண்டு செப்பரேட் கேஜ்ல, 2 செப்பரேட் கேஜஸ்ல வச்சிருக்கான். ரெண்டு கேஜுக்குமே 2 கேஜுக்கும் அவன் ஃபுட்டும் வாட்டரும் வைக்கிறான். ஓகே, எவ்ரி வீக் ஹீ இஸ் சப்ளைங். ஓகே, ஒவ்வொரு வீக்குக்கும்
அவன் வந்து அந்த வாட்டர் வந்து வச்சுட்டே இருக்கான். So see here, they had given a box. So number of weeks. First week வைக்கிறான். அந்த weight of P, அந்த P ஓட weight பார்த்தீங்கன்னா 2 kg இருக்கு. Then weight of R is 1.5 kg. Second weeக்கும் அவன் ஃபுட்டும் வாட்டரும் வைக்கிறான். அப்போ second weeக்கும் P ஓட kg வந்து 4 kg and weight of R is 1.5. Third week weight of P is 6 and weight of R is 1.5 kg. And week 4 P's weight is 8 and R's weight is 1.5 kg. So what is the question here given is, இப்போ இந்த ரெண்டு thing, okay, P and R ரெண்டுல எது வந்து living thing, எது வந்து non-living thing னு நீங்க சொல்லணும். So which is the living thing here? Can you guess the children? Yes, you can say the answer. Which is the living thing here? P and R and the two thingsல எது living thing-ஆ இருக்கும், எது non-living thing-ஆ இருக்கும்னு நினைக்கிறீங்க? Which will be the living and which will be the non-living? Yes, P is the living thing and R is the non-living thing. How can you guess that? So எப்படி சொல்றீங்க? Because every week the P's weight is increasing but R's weight is the same. Okay. So abiotic factors, அதாவது non-living things ஓட weight வந்து change ஆகாது, ஒரே மாதிரி தான் இருக்கும். Living things ஓட weight தான் increase ஆகும். See, they had asked you a question. The question they are asking is, which thing is likely to be living thing? Give reason for your answer. So இந்த ரெண்டுல எது living thing-ஆ இருக்கும்னு நினைக்கிறீங்க? P, isn't it? Why? Because the weight of the P is increasing. So living thing ஓட weight வந்து increase ஆகும். Non-living thing வந்து it will not increase. Okay, it will remain same. எப்பவுமே height, weight, everything will be same. Okay, but here the P living things weight kgs will be increasing. What will be the weight of the living thing in 6 weeks? So first week 2 kg, second week 4, 3, third week 6 kg and fourth week 8 kg. So fifth week and sixth week, what will be the kgs? What will be the weight of the living thing in 6 weeks? So 4 weekல 8 kgs இருக்கு. ஒவ்வொரு வீக்குக்கு எவ்வளவு kgs increase ஆயிருக்கு? 2 kgs increase ஆயிருக்கு இல்லையா? அப்போ 5th weekல எவ்வளவு இருக்கும்? 10 kgs இருக்கும். Then 6th weekல எவ்வளவு இருக்கணும்? So 12 kgs should be there, isn't it? So 12 is the answer. 12 kg is the answer for this. Next, write 2 examples for biotic and abiotic factors. Take page number 60. See, under the heading biotic factors heading போட்டு what is biotic factors னு எழுதி அதோட example எழுதுங்க. So biotic factors and its example. Okay, this point. And abiotic factors, here this line, this sentence and its example. இது ரெண்டுமே mark பண்ணிக்கோங்க. Third question is, write any 3 difference between living and non-living things. Page number 61, see here, the difference is given here, no? So these 4 points you had to write. 3 தான் கேட்டிருக்காங்க, but you can write even 4 points read பண்ணிக்கோங்க. It is good, okay? இது ரெண்டுமே எழுதணும் நீங்க. இந்த மாதிரி lines drop பண்ணி tabla column போட்டு you write it. Under the heading living things and under the heading non-living things. This is the third answer. Fourth question, list the abiotic factors needed for insects. See here children, page number 63. Insects, what are the abiotic factors needed? So, நீங்க இங்க insects னு heading போட்டு the needed factors for abiotic factors are air, soil, small creatures, plants. Okay, இது எல்லாமே எழுதிக்கோங்க. Insects, okay, all these 4. This is the fourth answer. Fifth question, what are the biotic factors of balanced ecosystem? Page number 65. See, this point you had to write. The biotic factors in ecosystem includes producer, consumer and decomposers. Sixth question, why plants are primary producers? Page number 65, under the heading producers, green plants are the producers. They make their own food by the process of photosynthesis, hence they are called primary producers. Seventh question, write any 4 benefits of plants.
See here children, some benefits of plants are given here, isn't it? So there are 6 points were given. So நீங்க முடிஞ்சா 6 point learn பண்ணிக்கோங்க, இல்லனா any 4 points மட்டும் read பண்ணிக்கோங்க. Okay, these are the points. Benefits of plants. Dear children, thus the lesson ends here. So இந்த லெசன்ல நம்ம இப்போ biotic factors, balance ecosystem, plant sapling எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த லெசனோட ப்ரீவியஸ் வீடியோட லிங்க்கும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் மென்ஷன் மீ இந்த கமெண்ட் செஷன். கண்டிப்பாக எங்கள் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.